ஜனநாயகன் வெறும் திரைப்படமாக மட்டும் பார்க்காமல் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களின் மொத்த எமோஷனாகவே பார்க்கப்படுகிறது. ஒன் லாஸ்ட் டான்ஸ் என விஜய் ரசிகர்கள் ஜனநாயகன் திரைப்படத்தை கொண்டாடி வரும் நிலையில் அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக அப்படத்தின் முதல் பாடலான தளபதி கச்சேரி பாடல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. தெருக்குறள் அறிவினுடைய பாடல் வரிகளிலும் அனிருத் இசையில் உருவாகிய தளபதி கச்சேரி பாடலை விஜய், அனிருத், அறிவு இணைந்து பாடியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. துள்ளலுடனும் ஒரு வைப் கொடுக்கும் வகையில் அமைந்துள்ள தளபதி கச்சேரி பாடலை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். அப்பாடலில் விஜய் நடிப்பில் வெளியாகிய ஹிட் படங்களை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரும் வகையில் முத்துப்பாண்டி, லவ் டுடே, பிகில், ஆல் இஸ் வெல், நாரடி போன்ற விஜய் படத்தின் டைட்டில், வசனம், பிரபலமான கதாபாத்திரங்களின் பெயர் போன்ற சில விஷயங்களை பேனர்களின் வாயிலாக காட்சிப்படுத்தியுள்ளனர். மேலும் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பாடல் வரிகள் அனைத்தும் விஜயின் அரசியல் வருகையை மறைமுகமாக குறிப்பிடும் வகையில் அமைந்துள்ளது. அதிலும் குறிப்பாக விஜய் பாடிய அந்த வரிகள் அதிகம் கவனிக்கப்பட்டு வருகிறது. மாபெரும் நாடு, அதன் வேர்களில் நம்ம வியர்வை என்று தமிழ்நாட்டுடைய வரைபடத்தை காட்டி பாடியிருக்கும் விஜய், ஆவோ டுகெதர் பையா பையா என்று அவர்களது ரசிகர்களுக்கு அழைப்பு விடுப்பது போல் இருப்பது மட்டும் இல்லாமல் சாதி பேதமெல்லாம் லேதையா என்று பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தாவேகாவின் டேக்லைனுக்கு ஏற்றது போல விஜய் பாடிய பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளது. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நடந்த கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தாவேகா தொண்டர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக கொள்கையில்லா கூட்டம், அணில்கள் கூட்டம், பக்குவமில்லா கூட்டம் என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்டது. அதேபோல் கடந்த ஒரு மாதமாக பிளைட் மோடில் இருந்த தாவேகாவும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு சற்று ஆக்டிவாக தொடங்கி சமீபத்தில் கூட்டம் ஒன்றில் அனைவரும் கூடி தொண்டர்களுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக கட்சியின் தலைவர் விஜய் முதல் மூத்த நிர்வாகிகள் வரை பேசினார்கள். தற்போது வெளியே இருக்கும் விர்ச்சுவல் வாரியர்ஸையும் துவண்டு கிடக்கும் தொண்டர்களையும் பழைய உத்வேகத்துடன் செயல்பட தளபதி கச்சேரி பாடல் வாயிலாக மோட்டிவேஷன் கொடுத்திருக்கிறார்கள். விஜயின் ஆஸ்தான நண்பா நண்பி என்ற வசனங்களையும் இந்த பாடல் விட்டு வைக்கவில்லை. நண்பா நண்பி செல்லம் கேளு, நம்பிக்கையை சேரு, இருக்குதுடா காலம் பொறக்குதுடா என்றும் தனக்குன்னு வாழாத, அதாவது தனக்காக வாழாமல் பொது சேவைக்கு வருவதை குறிப்பிட்டும் நீ தரத்துல தாழாத, தரத்துல யார் என்ன சொன்னாலும் தாழாதீர்கள், ஒருத்தவாரா திருத்திட போறா என்று அறிவு எழுதிய பாடல் வரிகள் மூலம் விஜய் தனது தொண்டர்களை மோட்டிவேட் செய்வதையே இது காட்டுகிறது. மேலும் அந்த பாடலில் வரும் தடைகளுக்கெல்லாம் தொட நடுங்கிட ஸ்டெடி ஸ்மைல் படி, அதாவது வரும் தடைகளுக்கெல்லாம் தொட நடுங்காம ஸ்டெடியா இருங்க என்றோ அந்த பாடல்ல குறிப்பிடுவது போல் இருக்கிறது. அதோடு சில வரிகள் ரசிகர்களுக்கு வைப் கொடுப்பது போலவும் அமைந்துள்ளது. மொத்தத்தில் தளபதி கச்சேரி வைப் மெட்டீரியலாக மாறியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் விஜயின் ட்ரேட்மார்க் வசனங்களான நண்பா நண்பி, வாங்கனா வணக்கங்கனா போன்றவையும் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இப்பாடலை விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் கொண்டாடி வந்தாலும் மறுபக்கம் பகவந்த் கேசரி படத்துடன் ஒப்பிட்டு பேசுவது, அனிருத்தின் பாடல் வேறொரு பாடலின் சாயலில் இருப்பதாக கூறி ட்ரோல் செய்வது போன்ற பல விஷயங்களும் நடந்து வருகிறது. விஜயின் கடைசி திரைப்படம் என்பது ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் விஜயின் அரசியல் வருகைக்கு பின் ஜனநாயகன் என்ற தலைப்புடன் வரவிருக்கும் இந்த திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு உச்சத்தில் இருக்கிறது. ஏனென்றால் இப்படத்தில் எம்மாதிரியான அரசியலை கையாண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இதற்கு முன் கத்தி, மெர்சல், சர்க்கார், தலைவா, தமிழன் போன்ற படங்களில் அரசியல் குறித்து பேசியது குறிப்பிடத்தக்கது.